ஒண்ணு இல்லம்மா. ஐயோ ஒண்ணு இல்ல, பயப்படாத. அம்மா கொடுத்துருங்க. அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் நீ பார்த்துட்டு போயிட்டு வாமா. பார்க்கணும் எனக்கு. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். வசந்தி. இந்தம்மா மாத்திரை சாப்பிடு. மாத்திரை போட்டுக்கிட்டீங்களா? அமைதியா போட்டு. சந்திரா, எனக்கு அந்த ஊசி வேணும். மாட்டேன், தரமாட்டேன். வேணும்டா, வேணும். தந்தா எனக்கு என்ன தருவ? நீ தா. நீ சொல்லு, நான் தர்றேன். நீ எனக்கு என்ன தருவ? சாக்லேட். வேண்டாம் வேண்டாம், சாக்லேட் மாதிரி இருக்கிற நீ தான் எனக்கு வேணும். நீ போ, தொடாத. அப்போ ஊசி இல்ல, போ. ஊசி கொடு, ஊசி வேணும். நீயே தரமாட்ட, நானே எடுத்துக்கிறேன். நேரம் சந்திரன் வசந்தி மொட்டுப்பாட்டி கூட்டு போயிருப்பான்ல? ஆமா சார், சந்திரா அப்போ இன்ஜெக்ஷன் வாங்கி போயிட்டானே. அப்புறம் வசந்தி ரூம்ல சத்தம் கேக்குது. வாங்க சார் பார்க்கலாம். என்ன சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்ல உனக்கு? ஏற்கனவே இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு தான் இப்படி மாட்டிட்டு இருக்கோம். நீ பண்ண காரியத்துக்கு நாம எல்லாரும் கூடோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். டேய், முதல்ல அவளை கொல்ற வழியை பாறா. வாங்க. வசந்தி, இன்னொன்னு வேணுமா? கொடு. நீங்க சொல்றது கரெக்ட் சார். எஸ் சார், ரேகா மேடம் இங்க வந்திருக்காங்க. வாட்ச். நாங்க அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்றதுக்குள்ள அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. என்ன சார், எனி ப்ராப்ளம்? டோட்டலா ப்ராப்ளம்யா. அந்த ரேகா வந்துட்டாளாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வந்திருப்பாளோ தெரியலையே. இந்த நேரத்தில் அவ ஒருத்தருக்கு சான்ஸே இல்லையே. வாங்க போலாம்.
வசந்தி விடுடா. வா டாக்டர் டாக்டர் வசந்தி ரூம்ல இல்ல. என்னது வசதி இங்க இல்லையா? அத நான் சொல்றேன் இல்ல, அங்க இல்ல அவ. வாட்ஸ் ஹேப்பனிங்? இங்க ஒரு பேஷண்ட் காணாம போயிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல இல்ல பாரு, சம்பந்தப்பட்டவங்க நான் இப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல வசதி இங்க வந்தாகணும். எல்லாரும் தேடுங்க. ஓகே சார். விடுடா. வா தர்றேன். விடு. வாங்க சார். எஸ் மேடம். பேஷண்ட் வசந்தி இந்த பக்கம் போனது பாத்தீங்களா? பார்க்கல மேடம். விடு. பிரியா ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா பேசுறேன். மேடம் மேடம் 1 மினிட். நான் திரும்பி ஃபோன் பண்றேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பிளாக் ஷிப் இருந்திருக்கான். அவன் மூலியமா தான் உங்க சிஸ்டருக்கு ட்ரக் சப்ளை ஆயிருக்கு. அவனை கண்டுபிடிச்சிட்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். நீங்க போலீஸ்லாம் ஃபோன் பண்ணி போலீஸுக்கு வந்தா அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் நிமிஷம். ஆயிடும் மேடம். உங்களுக்கு இது சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? உங்களை நம்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல என் தங்கச்சி விட்ட பாருங்க. என்ன சொல்லணும்? ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. நான் எல்லா இடத்துலயும் தேட சொல்லியிருக்கேன் மேடம். எனக்கு தெரியாது டாக்டர். அவளை வந்து உங்களோட பொறுப்புல விட்டது. ஐ வாண்ட் மை சிஸ்டர் பேக் அண்ட் ஐ வாண்ட் ஹர் நவ. கொஞ்சம் கேளுங்க. டேய். விடுடா. விடுடா. விடு. டேய். இது போடுறேன். இன்ஜெக்ஷனை போடு. டேய். இன்ஜெக்ஷனை கொடுடா. கொடு. இரு பாரு. ஐயோ வசந்தி. இரு. ஏய், ஊசி கொடுத்து வசந்தி போ. வசந்தி ஊசி. வசந்தி வசந்தி. ஊசி. ஐயோ, ஊசி வேணும். வசந்தி. ஊசி. ஊசிக்கா. வசந்தி. நான் வர மாட்டேன். ஊசி. ஊசி வேணும். ஊசி. எனக்கு வா வேணும். வசந்தி, எனக்கு ஊசி வேணும். வீட்டுக்கு போலாம் வசந்தி. கம். ஊசி வேணும். சரி சரி வா வீட்டுக்கு போலாம். எனக்கு ஊசி வேணும். ஐயோ. ஊசி. சரி வா. வேணும். ஒண்ணு இல்ல வா. பெரிய பண்றது. விடு. ஊசி. ஒண்ணு இல்ல வா. ஊசி வேணும். நான் என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டு போறேன். மேடம் மேடம் உங்களை எல்லாரையும் நம்பி என் தங்கச்சி இங்க விட முடியாது. வா போலாம். சார் சொல்லுங்க சார். என்னை விடு. இல்லம்மா ஊசி. நீ வா, நீ இல்ல. வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன். முடியாது. வீட்டுக்கு வா கண்ணா. வீட்டுக்கு போலாமா? ஊசி. உட்காரு உள்ள. பாத்து அப்படியே உட்காரணும். சீக்கிரம் வந்துட்டா. ஊசி. இதோ, இதோ வா. கடவுளே என் பொண்ணை காப்பாத்து. அழாத லட்சுமி, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. ரேகா போயிருக்கால்ல. இல்லைங்க, நம்ம வீட்ல எல்லாமே தப்பா நடக்குது. நான் கண்ட கனவு பழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு, நீ வீணா கற்பனை பண்ணி உன்னையே நீ வருத்திக்கிற. ஊசி. ஊசி வேணும். வசந்தி என்னம்மா, ஏன் வசந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்ட? வசந்தி ரூம் கூட்டு போங்க. வா. போ. எனக்கு ஏய், ஏய், அவளை புடி. ஏய் வசந்தி வசந்தி என்னை இங்க வா, விடுங்க. இங்க வா. வசந்தி எனக்கு ஊசி இல்ல இல்ல இங்க வா போலாம். ரூம் போலாம் வா. கம். இல்ல வசந்தி வசந்தி லட்சுமி, கம் வசந்தி. பாத்து ஊசி. கூட்டு போமா. வசந்தி ஓகே ஓகே. படு படு. நான் போ. பாத்து பாத்து வசந்தி வசந்தி
சொன்னா கேளு அடி ஏய் ஏய் ஒண்ணு என்னம்மா இது ஏமா இப்படி எல்லாம் நடக்குது நம்ம குடும்பத்துக்கு ஏமா இப்படி எல்லாம் நடக்குது அம்மா அழாதீங்கம்மா. நான் கண்ட கனவு மாதிரி ஏதாவது நடந்துச்சா ஏமா இவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மா ஒண்ணும் இல்லம்மா. வசந்தி இவளை பத்தி நீங்க நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க. அதுக்கு பதிலா இவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்னா டாக்டரையும் இங்கே கூட்டு வந்துடலாம் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது பதிலா இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். நல்ல முடிவு எடுத்தம்மா. அவளை ஹாஸ்பிட்டலுக்குலாம் அனுப்ப வேண்டாம், நாமளே வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா? ஆமா நம்ம கண்காணிப்பிலே இருப்பா. ஒன்னும் ஆகாதம்மா வசந்திக்கு. ஆமா நீங்க போய் படுத்துக்கங்கம்மா, நான் வசந்தியை பாத்துக்கிறேன். வசந்தி எனக்கும் அதே ஆசை தான். இந்துவுக்கும் மேலே படிக்க இஷ்டம் இல்லை. பிரசன்னா கிட்ட பேசி எப்படியா சம்மதம் வாங்கி இந்து பிரசன்னா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான். ஹலோ இந்து, நான் மீனா பேசண்டி. ஹாய் மீனா, என்னடி? இல்ல, ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு டிக்கெட் வாங்கிருக்கேன், போலாமா? ஐயோ, நான் இப்ப வெளியில வர மூட்ல எல்லாம் இல்ல. ஏன் வீட்லயே இருந்து மாமா மாமான்னு ஏங்க போறியா? பொடி இவளே, ஏங்கின காலெல்லாம் போயிடுச்சு. அவருக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அப்படியா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பெரிய மாமா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அப்படினா நீ லேடி தேவதாசா மாற வேண்டியதில்ல. ஏய், கண்ணு வைக்காதடி. ஒழுங்கா உன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு படத்துக்கு போ. போடி, அவன் படம் பார்க்கவே விட மாட்டான். சீ, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ண மாட்டேன்னு. என்னம்மா சிரிச்சு பேசிட்டு இருக்க? ஓகேடி, நான் அப்புறமா பேசுறேன். பாய். என்ன ஃபோனில் ஏதாவது சந்தோஷமான விஷயமா? போங்க மாமா. இதை பாரு கல்பனா, இப்படி வெக்கப்படுறதை விட்டுட்டு முதல்ல பிரசன்னாவை புரிஞ்சுக்க கற்றுக்க. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாமா உங்கள் மகன் லேட்டாக வர்றாரு, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத சொல்லிட்டேன். அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். உங்க பையன் சாப்பிட வரலனா மாமா இருக்கிற இடத்துக்கே போய் ஊட்டி விட்டுடுவேன். போய் சாப்பாடு போடு. போமா போ. ஏன் இது எங்களுக்கு எடுத்துக்க தெரியாதா? என்ன சிரிப்பு? கோவத்திலையும் என் மாமா அழகா தான் இருக்கீங்க. வாங்க சாப்பிடுங்க. போதுமா? மாமா சட்னி. மாமா என்ன போதுமா? போதும். Over the years, it's had this tendency of, increasing its hold over the electorate and reducing all the third forces in the state. If you look at the experience of the BJP in other states like Gujarat, like Madhya Pradesh, Rajasthan, even Himachal Pradesh, when it's come to power over there, it has slowly, consolidated itself over there at the cost of the third forces there, like the various Jata and in all these
இனிமே உங்களை நம்பினா மறுபடியும் டோக்கன் போட்டு 20-30 கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குற டாக்டர் நான் நடுத்தூரில் வந்து நிற்க வேண்டியதுதான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, இது வரைக்கும் 42 கிட்னி எடுத்திருக்கோம், வித்திருக்கோம். இந்த வருஷம் டார்கெட் 100. இது வரைக்கும் வெளியில் தெரியாம ஊழல் பண்ற மாதிரி பண்ணணும்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்களேயா. இனிமே உங்களை நம்மளாம் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வசதி சாகணும், இந்த ஹாஸ்பிட்டல் உயிரோடு இருக்கணும், நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. பலம் உடைத்திடும் பகை வர